GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் மதமா ஒன்றும் வித்தியாசம் இல்லாம ஆமா மச்சான் பழகி வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் விசேஷங்களுக்கு போறாங்க வராங்க. இது வந்து தேவையில்லாத பிரச்சனை. அதை எப்படி பாக்குறாங்க ஒரே விஷயம், இருக்க மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த மறியலுக்கு யாருமே போகும் சார்ந்த இப்போ தீபம் ஏற்றுற பிரச்சனையில் தொடர்ச்சியாக பிரச்சனையாக இருக்குது. ஒரு பதட்டமாக இருக்குது. நீங்கள் வியாபாரி சங்க தலைவர், இந்த வியாபாரிகளுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துதா? இங்கே எப்படி இருக்குது? இங்கே இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இங்கே உள்ள மக்கள் யாரும் எதுவும் எல்லாரும் ஒன்றாக இருக்காங்க. வெளியிலிருந்து வர்றதுனால திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி GR சுவாமிநாதன் அளித்த உத்தரவின் அடிப்படையில் மலை உச்சியில் தர்காவுக்கு அருகே உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி வியாழக்கிழமை இரவு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், H. ராஜா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் கடந்த 100 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கத்தின்படி திருப்பரங்குன்ற முருகன் கற்பகிரகத்திற்கு நேர் மேலே உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே வழக்கம் போல தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை என இதை கண்டித்த இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டத்தில் குதித்தனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் தொடர்ந்தனர். தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. வழக்கு டிசம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் தீபமேற்றும் பணி தாமதமாகி உள்ளது. மலை மீது பக்தர்கள் ஏறுவதற்கு 4ஆம் நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திமுக தரப்பில் அரசு தீபமேற்ற அனுமதிக்கவில்லை என்பது பொய், உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றப்பட்டது என விளக்கமளிக்கப்பட்டது. மறுபுறம் திருப்பரங்குன்றம் விவகாரம் பற்றி விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் முழக்கமிட்டனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றத்தில் கடையடைப்பு போராட்டம் நடத்த பாஜக, இந்துத்துவ அமைப்பினர் வியாபாரிகளிடம் கையெடுத்து கும்பிட்டு அழைப்பு விடுத்திருந்தனர். ஆனால் வியாபாரிகள் அதை ஏற்கவில்லை. கடைகள் அனைத்தும் வழக்கம் போல செயல்பட்டன. போராட்டத்துக்கு விடுத்த அழைப்பை மக்களும் புறக்கணித்துள்ளனர். அதேபோல மதுரையில் இந்து இஸ்லாமியர்கள் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறோம், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நட்பின் அடிப்படையில்தான் பாஜகவுக்கு ஆதரவளித்தோமே தவிர அரசியல் நோக்கம் அல்ல என அதிமுக முன்னாள் அமைச்சரும் மதுரையைச் சேர்ந்தவருமான செல்லூர் ராஜு அளித்துள்ள பேட்டியும் தற்போது வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக நம்முடன் அந்த பகுதியின் வியாபாரிகள் சங்க தலைவர் முருகன் மற்றும் பொதுமக்கள் சிலர் பதட்டத்துடன் பேசத் தொடங்கினர். அவர்களில் சிலர் எங்களை ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க கூடாது என இந்துத்துவ அமைப்பினர் எச்சரித்து சென்றதாகவும் கூறுகின்றனர். அந்த பேட்டியின் விவரம் பின்வருமாறு. திருப்பரங்குன்றம் மலை சார்ந்து இப்போ தீபம் ஏற்றுற பிரச்சனையில் தொடர்ச்சியாக பிரச்சனையாகிட்டு இருக்குது. ஒரு பதட்டமாக இருக்குது. நீங்கள் வியாபாரி சங்க தலைவர், இந்த வியாபாரிகளுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துதா? இங்கே எப்படி இருக்குது? இங்கே இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இங்கே உள்ள மக்கள் யாரும் எதுவும் நினைக்கிறாங்க. எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. வெளியிலேருந்து வர்றதுனால தான் அந்த பிரச்சனை இருக்குது. இங்கே உள்ளவங்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ எல்லாம் கடை அடைப்பு சொல்லி சொன்னாங்க. அது யார் சொன்னாங்க? என்ன நடக்கும்? பொதுவாக கிராமத்திலேருந்து சொல்கிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லைங்க, இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை, கோயில் நிர்வாகம் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் கடை அடைப்புக்கு நடத்துவோம். கடை அடைக்கலை. இந்த நேற்று இப்போ அந்த தீபம் இந்த இதில் ஒரு தீபம் அங்கே ஏற்றுறேன்னு சொல்லி பேசினோம்னா மக்கள் யதார்த்தமாக இந்த தீபத்தில் சாமி கும்பிட்டு இது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே தான் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே உள்ளது நாங்கள் பார்த்தது இல்லை இது நாள் வரைக்கும். அங்கே ஏற்றுனது இல்லை. இப்போ இவங்க ஏற்ற சொல்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. எதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அது தெரியல. அது நாங்கள் இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் இப்போ எனக்கு இப்போ 60 வயசாகி நாங்கள் பார்த்து இந்த இதில் ஏற்றுறது தான் பார்த்துருக்கோம். அங்கே ஏற்றுறதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இஸ்லாமிய மக்களும் இங்கே இருக்காங்க, நிறையா இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கீங்களா? ஆமாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எதிர்த்த கடை இஸ்லாமியர் கிடக்கு. என் கடையில் 2 கடை தள்ளு, 3 கடை வரிசையாக இருக்கு. அதெல்லாம் எல்லாம் ஒன்று மணி நேரம் இருக்கீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வருஷம் ஃபுல்லும் பிரச்சனை. ஜனவரியில் இந்த ஆடு மாடு இதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. யாரும் இப்போ இஸ்லாமியர் அதுவங்கன்னு பிரிஞ்சு நாங்கள் எதிர்த்த கடை போட்டிருக்க இடம் இந்திய இடம் ஒரு இஸ்லாமியருக்கு வாடகை கொடுத்துருக்காங்க.
இதிலிருந்து 4 கடை தள்ளினது வரிசையாக 3-4 பேர் இஸ்லாமியர் இருக்காங்க, அங்கிட்டு இருக்காங்க, இந்த கடைசியில் இருக்காங்க. அதெல்லாம் எல்லாம் ஒன்று மணி தான் இருக்கீங்க. எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைங்கிற போது வெளியில் ஆளுங்கிறீங்க. ஆமாம், அவங்க தான் வந்து இந்த அரசியல் ரீதியாக வந்து அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்கிறதுனால பிரச்சனை ஆகும். நன்றி சார். உங்கள் பேர் சார்? நீங்கள் முருகன். அம்மன் முருகன், வியாபாரி, சென்னை தேடி வியாபாரி தலைவர். நன்றி. பண்ணுறோமாக்கா இப்போ அந்த தீப இதில் பிரச்சனை ஆகிடுதுங்களே, இங்கே இருக்க மக்கள் வந்து எப்படி இருக்காங்க? ஒற்றுமையாக இருக்காங்க? இல்லை இங்கே இருக்க இஸ்லாமியர்களும் இந்துக்களும் தாயாப்பிள்ளையாக தான் இருக்கீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வந்து இவங்க அப்பாவை பெற்றவர் மணித்தவர் பிரிட்டிஷ்காரன் காலத்துல அந்த தீப தூணில் போய் தேசிய கொடி ஏற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு மேலூர் சிறையில் இருந்தவர். அவ்வளோ இந்த படிக்கட்டை கட்டி கொடுத்தது இவங்க சின்ன தாத்தா. சின்ன அந்த தர்காக்கெல்லாம் போயிருக்கீங்களா? தர்காக்கள் நாங்கள் சின்ன பிள்ளை, அதாவது நாங்கள் வந்து மாதம் சிவா ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு திருப்பரங்குன்றத்துல எல்லா ஜனங்களும் சேர்ந்து சிவா ட்ரஸ்ட் இருந்து அமாவாசைக்கு காசி விஸ்வநாதர் கோவிலில் போய் நாங்கள் சாமியை வழிபாடு பண்ணிட்டு அங்கே அன்னதானம் கொடுப்போம். மக்கள் வந்து 2 கோயிலுக்கும் போவாங்களா? தர்காவுக்கும் போவாங்க, தர்காவுக்கு போயிருக்காங்க. தர்காவுக்கு இவங்க அம்மா பெற்றெல்லாம் போய் அந்த தர்காவில் இப்போ இருந்து நைட்டு தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில் வந்திருக்காங்க. அப்படியாக்கா? ஆமா, அதான் ஒற்றுமையாக தான் இருக்கு. எல்லாம் ஒற்றுமையா இருக்கான், எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கான். இதுக்கு சந்தனக்கூடுக்கு அந்த மாடு போட்டி ஓட்டி வர்றது அந்த கோட்டத்தூர்ல இருக்க சேர்வார் வீட்டு ஆளுங்க தான் அதை பண்ணி வராங்க. அப்படி அதே மாதிரி முருகன் இதுலயும் பால்குடம் எடுத்து வரப்ப அவங்க இஸ்லாமியர்களும் வர்றாங்களோ? இந்த வீடியோ எல்லாம் இருந்துச்சு. அந்த இதுக்கு சந்தனம் கொடுக்கறதே இஸ்லாமியர்கள் கொடுக்குறாங்கல்ல உள்ளுக்க. அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, எல்லாம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்குங்க. சாமி வணக்கம். நீங்கள் திருப்பரங்குன்றம் தானே? திருப்பரங்குன்றம் தான். சரி, இங்கே உங்கள் திருப்பரங்குன்றம் மலை வந்து தீபம் ஏற்றுற கார்த்திகை தீபம் ஏற்றுறதுல இப்போ வந்து சிக்கந்தர் மலையை ஒட்டி அந்த தர்கா போகிற வழியில் ஏற்றணும் அப்படின்னு இப்போ 2 நாளாக பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, பதட்டமாகிருக்கு. இங்கே இருக்க பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் இந்த ஊருக்காரங்க நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க? இஸ்லாமியர்களோட இலக்கமாக இருக்கீங்களா? இது உங்கள் கருத்து என்ன? என்னுடைய கருத்தை வந்து கிட்டத்தட்ட நான் வந்து எங்க தாத்தா காலத்துல வந்து இங்க கோயில்ல வந்து கணக்கு பிள்ளையா இருந்தாங்க, கணக்கு பிள்ளை எழுதி போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய வாரத்து பிரகாரம் நான் இந்த ஊருக்கே வந்துட்டேன், இங்கதான் இருக்கிறேன், கல்யாணம்லாம் செய்து இங்கதான் இருக்கிற குடியிருக்கிறேன். இப்ப என்ன, இங்க உள்ள திருப்பன்ற பொதுமக்கள் வந்து எல்லாரும் இஸ்லாமியர் கிறிஸ்தவ மதமா ஒன்னும் வித்தியாசம் இல்லாம ஆமா மாட்டாரு பழகி வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் விசேஷங்களுக்கும் போறாங்க வராங்க. இது வந்து தேவையில்லாத பிரச்சனை. அண்ணே, நீங்க திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவர் தானே? இந்த உங்க ஊர்ல இந்த 1 வருஷமா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தீபம் ஏத்துறதுல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த ஊர் மக்கள் வந்து இங்க இருக்க மக்கள் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க. வெளியில இருந்து வர்றவங்கனால தான் நேற்று கார்த்திகை தீபம் நடந்துச்சு. 1 லட்சம் பேர் இந்த ஊருக்குள்ள போனாங்க. மலைக்கு போற பாதையில நின்றுருந்தாங்க. யாராவது இந்த மலை சுத்தம் வந்தவங்கள தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் மக்கள் யாரும் வரல. இங்க இருக்க சிறுபான்மை மக்கள் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வாழக்கூடிய தர்காவுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குனாலுமே கஷ்டமான, அதாவது எதிர்த்து பேசக்கூட ஒரு வாய்ப்பு இல்லாத அடித்தட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள். அதனால வந்து அவங்களால எந்த எதிர்ப்பு செய்ய முடியல. ஏற்கனவே பல உத்தரவுகளில் வந்து இந்து அமைப்புகள் சம்பந்தப்பட்டவங்களை இந்த மாதிரி வழக்கு போட்டால் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி 2014-2017 ஜட்ஜே சொல்லியிருக்காரு. இந்து அமைப்புகள் போனாங்க, பொதுமக்கள் போடுற வழக்கை மட்டும்தான் விசாரிக்கணும், இனிமேல் இவங்க விசாரிக்கிறத தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு நான் அமுல்படுத்துவேன்னு சொல்றது வந்து அந்த தீர்ப்பை தான் அந்த 2 ஜட்ஜி இருக்கக்கூடிய வந்து அமுல்படுத்துவாங்க. என்ன விரிவாக சொல்லணும்னா கூடுதலாக சொல்ல முடியும். மலைக்கு மேலே இன்னைக்கு அண்ணாமலை இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, ஒரு ஆளுநர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. மலைக்கு மேலே வந்து 2 விலங்கு தூண் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்றதுமே சொல்றது தான். வந்து 2 தூண் இருந்துச்சு. ஒரு தூண் அவர் சொல்றது மலையுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடியது, தர்காவுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றாரு. அது உண்மைதான்.
அந்த தர்காவுக்கு பின்னாடி இருக்க தூண் தான் மலையுடைய உச்சியை குறிக்கிறது. அந்த இதுக்கு கீழே தான் என்கிட்ட போட்டோ ப்ரூஃப் கையிலே வச்சிருப்போம். அதுல வந்து ஒரு முத்திரை இருக்கு. அந்த கல்லு கீழே விழுந்துச்சு, கீழே முத்திரை இருக்கு, ஒரு ரவுண்டாவோ அது நடந்த ஒரு புள்ளியும். அதுக்கு வந்து அந்த சர்வே முத்திரைக்கு பேர் வந்து மைய புள்ளி நில அளவை முத்திரை அதுக்கு பேரு. திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 14 மலையிலையுமே இதே மாதிரி இருக்கு. இந்த கல் இருக்குன்னு சொல்றாங்க, முத்திரை வந்து தரையில தான் இருக்கும். அந்த கல் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய முத்திரை டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த கல் வச்சிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நாங்கள் ஏற்ற சொல்லலை. மலையின் மையப்பகுதியில் உச்சியில இருக்க தீபத்தில் நான் ஏற்ற சொல்லலை, பக்கவாட்டில் இருக்க தூணில் தான் நாங்கள் ஏற்ற சொல்கிறோம். இது வந்து தர்கால இருந்து கிட்டத்தட்ட 50 மீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு திட்டமிட்ட வலைப்பின்னல் வந்து அதை எப்படி பாக்குறாங்க மக்கள். நீங்க ஒரே விஷயம், திருப்பரங்குன்றத்தில் இருக்க மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த மறியலுக்கு யாருமே போகணும். இங்க வந்து சுமூகமா, இங்க இருக்க வியாபாரிகளும் நினைக்கிறது சுமூகமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், எதுக்கு பிரச்சனை அப்படின்றதுதான் மனசுல இருக்கக்கூடிய. அதை கடந்து இங்க இருக்கவங்களுக்கு வந்து இந்த மக்கள் மேல எந்த விதமான வன்மம்லாம் எதுவும் கிடையாது. இங்க சிறுபான்மை மக்கள் மேல அந்த மாதிரி வன்மம்லாம் இல்லை. கட்சிக்காரங்க தான் பிரச்சனை பண்றாங்க, கட்சிக்காரங்க தான். அதை கடந்து மக்கள்கிட்ட வந்து மக்கள் வந்து அது செய்யணும் இது செய்யணும், மேலே ஏற்றணும், இல்லை அவங்களோட இதை வந்து சேதப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து மக்களுக்கு கிடையாது. மக்களுக்கு கட்சிக்காரங்க பண்ணுறாங்க. 1,00,000 பேர் நீங்கள் மலையை சுற்றி போனாங்க, யாரும் வந்து அவங்களோட சேர்ந்து நின்று நீங்கள் வந்து இதை செய் அப்படின்லாம் யாருமே. இந்த தீபத்தை கும்பிட்டு போயிட்டாங்க. ஆமாம், இந்த தீபத்தை தான் கும்பிட்டு போகிறாங்க. நன்றிங்க சார். நன்றிங்க சார். உங்கள் பேர் சார்? என் பேர் தியாகராஜ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.